ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஒரு ஏழை சாமி கிடையாது. இதை முதலாவது படத்தை இந்த படத்தை முதலாவது உள்ள வைங்க. ஆமென். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஒரு ஏழை சாமி கிடையாது. இன்னமும் தெளிவா விளங்குற மாதிரி சொன்னா, நம்முடைய தேவன் ஒரு தரித்திர சாமி கிடையாது. ஆமென். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஹல்லேலூயா. வாசிப்போம் ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஒரு ஏழை சாமி கிடையாது. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஒரு தரித்திர சாமி கிடையாது. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஒரு பரதேசியோ ஒரு பண்டாரமோ கிடையவே கிடையாது. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமில்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. என்ன இல்லை? கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறதும் ஒரு மனுஷனை விட்டுறதும் ஒரு மனுஷனை மேலே தூக்குறதும் ஒரு மனுஷனை பொத்துன்னு கீழே விட்டுறதும் கிடையவே கிடையாது. பார்சியலிட்டில இங்கே கிடையாது. யூதனுக்கு ஒரு மாதிரி செய்யறதும் கிரேக்கனுக்கு ஒரு மாதிரி செய்யறதும் கிடையவே கிடையாது. தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாருக்கா கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார். எல்லாருக்கா கர்த்தர் கல்வாரி சிலுவையில் பாடுபட்டார். கர்த்தர் எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, எல்லாருக்கும் கர்த்தரானவர். ஆமென், ஆமென். ஆகவே இங்கே நாம் தெளிவாய் பார்க்கிறோம், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஹல்லேலூயா. இந்த படத்தை முதலாவது மனதில் வைங்க. நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக, நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் பிள்ளைங்க மாத்திரம் இல்லை, உங்கள் பேர பிள்ளைங்க மாத்திரம் இல்லை, உங்கள் சந்ததியார் எல்லாரும் நல்லா இருப்பதற்காக இந்த படத்தை நீங்கள் மனதில் என்ன செய்யுங்க, இருதயத்தில் பதித்து வையுங்கள். நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் ஒரு ஏழை கிடையாது, ஒரு தரித்திரர் கிடையாது. நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். மனதில் ஆழமாய் பதியுங்கள். ஆமென். அப்பதான் நீங்க நல்லா இருக்க முடியும், நீங்கள் செழிக்க முடியும். அவர் யாராய் இருக்கிறார்? ஐஸ்வர்ய சம்பன்னராய். எனவே விஷயம் என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு ஏழையாக இருந்து நாமும் ஏழையாக இருந்தா ஆச்சரியம் கிடையாது. ஓகே, நான் சொன்னது புரிஞ்சா? இப்படி சொல்றேன், இப்போ எங்க அப்பா ஏழை, நானும் ஏழையா இருந்த ஆச்சரியம் கிடையவே. எங்க அப்பா பெரிய ஐஸ்வர்யவானா இருந்து நான் பிச்சை எடுத்துக்கிட்டு தெரிஞ்சா சொல்லுங்க, கிளிக் ஆயிடுச்சா? நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர், வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர், அண்ட சராசரங்களை படைத்தவர். நான் இங்க ஏழையா கஞ்சிக்கு வழி இல்லாமல் லாட்டரி அடிச்சுக்கிட்டு இருந்தா ஏதா பொறுத்த இருக்குதா? தேவனை குறித்த சரியான அறிவு, தேவனை குறித்த சரியான ஒரு படம், அதுதான் உங்களுக்கு வாழ்வை கொண்டு வரும். அதுதான் உங்களுக்கு சரீர சுகத்தை கொண்டு வரும் என்பதை இந்த காலவெளியில் தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆகவே நான் ஆராதிக்கிற தேவன் ஒரு ஏழையாக இருந்து நானும் ஏழையாக இருந்தா ஆச்சரியமே. அவங்க அப்பா ஏழைப்பா, அவனும் ஏழைப்பா, விட்டுருப்பா, முடிஞ்சு போச்சு, கதையே முடிஞ்சு போச்சு. நான் ஆராதிக்கிற தேவன் ஒரு ஓட்டாண்டியா இருந்து நானும் ஓட்டாண்டியா இருந்தா ஆச்சரியமே கிடையாது. அவங்க அப்பா ஓட்டாண்டிப்பா, இவரும் ஓட்டாண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுரு. ஆனால் நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராச்சே. ஆமென். ஆகவே இந்த பூமியிலே, இந்த பூலோகத்திலே நானும் அவருக்காக ஐஸ்வர்யவானா இருக்கணும். அதுதான் சரியானது. புரிஞ்சா உங்களுக்கு? வாழ்வு எப்படி வருது பாருங்க. பணம் 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 பணம், பொருள் பொருள், இது இந்த சபையில போதிக்கிறதே கிடையாது. இங்க இந்த சபையில தேவனை குறித்த அறிவு, எங்க அப்பா யாரு, எங்களுடைய தேவன் யாரு, என்னை சிருஷ்டித்தவர் யாரு, என்னை உண்டாக்கினவர் யாரு, என்னை ரட்சித்த தேவன் யார், அவரை குறித்த ஒரு வெளிப்பாடு. அவர் யார்? அவர் ஒரு தரித்திரர் அல்ல, அவர் ஒரு ஏழை அல்ல, அவருடைய ஓட்டாண்டி அல்ல. நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் அவர் மகா பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னர். இப்ப நானும் அவருக்கு அனுசரிப்படுற இந்த பூமியிலே ஐஸ்வர்யவானாய் இப்படி வரும் பொழுது, இன்னைக்கு ஒருவேளை பழைய கஞ்சி ஊறுகாய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம், டைம் வரும் டோட்டலாக எல்லாம் அப்படியே மாற ஆரம்பிக்கும். எல்லாம் ஒரே நாள் இரவில் நடந்துடாது.
எல்லாம் ஒரே நாள் இரவு நடந்துடாது, ஆனால் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அந்த விசுவாசம் உள்ள பெருக பெருக, இந்த அறிவு உள்ள பெருக பெருக, தேவனை குறித்த வெளிப்பாடு உள்ள பெருக பெருக, இந்த மனுஷன் ஏழையா இருக்க முடியாது. ஏழையா இருக்க முடியாது, கண்டிப்பாக மேலே வந்துடுவான். ஏன்னா இந்த மனுஷன் பணம் ஓடல, தேவனை குறித்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்கிறான். ஃப்ரம் த பைபிள், சத்திய வேதத்திலிருந்து. ஆமேன். எல்லா காரங்களுக்கு சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆமேன். இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்கள், இது உங்களுக்கு வாழ்வை கொண்டு வரும்.